ஜிலேபி மீன், கருவாடுன்னு பலவிதமான மீன்ல குழம்பு வச்சிருப்போம். பாரம்பரிய முறையில மீனே இல்லாத ஒரு மீன் குழம்ப பச்சை பயிரை அம்மியில அரைச்சி மாவை பிசைஞ்சு மீனை தட்டி இட்லி போனில வேக வச்சு சைவ மீன் குழம்ப செய்ய போறோம். இந்த சைவ மீன் குழம்புக்கு இணையா பழங்கால சிறுதானியமான சாமையில சோறு செய்ய போறோம். சைவ மீன் குழம்பு செய்யறதுக்காக 1/2 கிலோ பச்சை பயிரும் 3 முட்டையும் எடுத்துக்கிட்டோம். இப்ப சைவ மீன் குழம்புக்கு தேவையான மசாலாக்களை பார்த்துடலாம். 50 கிராம் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், 15 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, 150 கிராம் புளி, 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 4 தக்காளி, அரை மூடி தேங்காய், கறிவேப்பிலை. பச்சை பயிரை நல்லா மாவா அரைக்க போறோம். அதனால பச்சை பயிரை இப்ப வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிரை நல்லா வறுத்தாச்சு. அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம். இப்ப மசாலாக்களை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய், வரக்கொத்தமல்லி, மிளகு சீரகம், இது மூணையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பச்சை பயிர் நல்லா ஆறிடுச்சு. இப்ப அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சை பயிரை எந்த அளவுக்கு நெகுனெகுன்னு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா மீன் செய்ய நல்லா இருக்கும். வறுத்து வச்சிருந்த எல்லா பச்சை பயிரையும் அரைச்சிக்கிட்டாச்சு. பச்சை பயிரை மீனா தட்டி ஆவியில வேக வைக்க போறோம். அதுக்காக இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி காய வச்சிடலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த பச்சை பயிறு கூட 3 நாட்டுக்கோழி முட்டையையும் உடைச்சு ஊத்திக்கலாம். நாங்க ருசிக்காக 3 முட்டையை சேர்த்துக்கிட்டோம். இந்த மாவுல முட்டை சேர்க்காம தண்ணி ஊத்தி கூட பிசைஞ்சிக்கலாம். உப்பு, சோடா உப்பு ரெண்டையும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கம்மியா ஊத்தி மாவை கட்டிய பிசைஞ்சிக்கலாம். அப்பதான் மீன் மாதிரி செய்யறதுக்கு சரியா இருக்கும். மாவை இப்ப பிசைஞ்சாச்சு. இப்ப மாவை இந்த மாதிரி உருட்டி மீன் மாதிரி இப்படி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்ட எல்லா மாவுலையும் மீன் மாதிரி தட்டி இட்லி போனியில வேக வச்சிடலாம். இப்ப வறுத்து வச்ச மசாலாக்களை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மசாலாவை இப்ப நல்லா அரைச்சாச்சு. அரை மூடி தேங்காயை அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் ஓரளவு அரைச்சாச்சு. இப்ப வெள்ளை பூண்டையும் தேங்காய் கூடவே சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காயும் வெள்ளை பூண்டும் நல்லா அரைச்சாச்சு. 15 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் மீன் மாதிரி தட்டி வச்சிருந்த பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு.
இப்ப மீன் குழம்ப சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இப்ப கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்ப சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நாம் எடுத்துக்கிட்ட தக்காளியை நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி தக்காளியோட சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வெள்ளை பூண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்த எல்லா மசாலாக்களையும் புளியோட நல்லா கரைச்சிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட புளி மசாலா எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீன் மாதிரி வேக வச்சிருந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். சைவ மீன் குழம்பு இப்ப தயாராயிடுச்சு. இந்த மீன் குழம்புக்கு ஏத்த சாமசோரை இப்ப தயார் பண்ணிக்கலாம். சாமசோறுக்காக நாங்க 1 கிலோ சாமையை பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப சாமசோறுக்காக உல வச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட சாமையை நல்லா புடைச்சு எடுத்துக்கலாம். சாமையை இப்ப தண்ணி ஊற்றி சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். உலை இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சாமையை உலையோட சேர்த்துக்கலாம். சாமை இப்ப வெந்து சரியான பதத்துக்கு வந்துருச்சு. சாமசோறு இப்ப சாப்பிட தயாரா இருக்கு. இப்ப சாமசோறு கூட பாரம்பரிய முறையில செஞ்ச சைவ மீன் குழம்பு சாப்பிட தயாரா இருக்கு.